இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. SIR அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு நாம் ஒவ்வொருத்தரும் கொடுக்கணும். நான் உங்களுக்கு மத்தியில் அடிக்கடி சொல்வது உண்டு, நமக்கான இந்திய ஆவணங்களை நாம் இந்தியர் தான் என்பதற்குண்டான சில அத்தாட்சிகள் இருக்கிறது. அதை நாம் என்ன செய்யணும், முகவரி பெயர் எல்லாத்தையும் சரி செய்து நம்ம வைத்து கொள்ளணும். ஆதார் இருக்குது, வாக்காளர் அட்டை இருக்குது, ரேஷன் கடை அட்டை இருக்குது, பேங்க் புக்கு இருக்குது, ஸ்கூல் டிசி இருக்குது, நிலப்பத்திரங்கள் இருக்குது, லைசன்ஸ் இருக்குது. இதில் எல்லாத்தையும் என்ன செய்யணும், பேர் சரியாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதில் ஆரம்பத்திலே சரி செஞ்சு வைக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் அதனுடைய இழப்பு நம்மோடு முடிந்து விடுவது இல்லை, நம்முடைய பிள்ளைகளையும் அதனுடைய பாதிப்பு தொற்றிக்கொள்ளும். 2002 ஓட்டு போடாதவங்க இன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய பிள்ளைகள் சிரமப்படுறாங்க. அதெல்லாம் பெரிய பெரிய விஷயமானு நாம் நினைக்கிறோம். பாதிப்பு சிலது நம்மோடு முடிந்துவிடும், சில விஷயங்கள் இருக்கிறது அது நம்முடைய சந்ததிகளையும் பாதிக்கும். புதக்குடியில் 5 பூத்து இருக்குது. அந்த ஒவ்வொரு பூத்திலும் சுமார் 1000 பேர் 5000 பேர் விண்ணப்பத்தை என்ன செய்யணும், கொண்டு போய் ஒப்படைக்கணும். அதில் சில பேர் இறந்துருக்கலாம், சில பேர் முகவரி மாறி இருக்கலாம். குறைஞ்சது 1000ல் ஒரு 300 போனாலும் 700 பேர் என்ன செய்யணும், ஒப்படைக்கணும். ஆனால் அங்கே சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் பாதி கூட இன்னும் எட்டலை, பாதி பேர் கூட விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுக்கல. அன்பானவர்களே, இந்த இழப்பு இருக்கிறதே நம்மோடு முடிந்து விடுவது இல்லை, நம்முடைய பிள்ளைகளையும் சந்ததிகளையும் பாதிக்கும் அப்படிங்கிறத உணராமலே நாம் இருக்கிறோம். இந்த 1000 ரூபா நோட்டு செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிப்பு செஞ்சு அதற்கென்று சில காலக்கெடுவு கொடுத்தார்கள், அதை மாற்றிக்கொள்வதற்கு. அந்த நேரத்தில் அசால்ட்டாக இருந்த எத்தனையோ மக்கள் சிறுக சிறுக சேமித்த அந்த பணம் காலக்கெடு முடிந்த பின்பு கொண்டு வந்து பத்திரிகையில் காட்டுறாங்க, செய்தித்தாள்களில் நாம் அது விஷயமாக பார்க்குறோம். என்ன நடக்கும், இழப்பு தான். அது மாதிரி நமக்கென்று ஒரு காலக்கெடுவை அரசு தந்திருக்கிறது. நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான நாட்கள் விண்ணப்பத்தை என்ன செய்யணும், நீங்கள் கொடுக்கணும். நாம் என்ன நினைக்கிறோம், 4ஆம் தேதி அப்படின்னு சொன்னால் 3ஆம் தேதி நைட்டு போய் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஏன்னா நாம் பெரும்பாலும் சோம்பேறிகள். அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாம் இருக்கிறோம். அந்த 4ஆம் தேதி டிசம்பர் 4ஆம் தேதி என்பது நாம் கொடுப்பதற்குண்டான நாட்கள் அல்ல. அன்பானவர்களே, நம்மிடத்தில் பெற்று அந்த பூத் ஏஜெண்டுகள் பொறுப்பாளர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் நமக்கான ஆவணங்களை சரிபார்த்து அவர்கள் ஒப்படைக்கக்கூடிய நாள் தான் டிசம்பர் 4. அது நமக்கு தெரியறதில்லை. இன்றைக்கும் என்ன செய்கிறாங்க, பிரிவிலாசல் பகுதிகளில் நமக்காக அவர்கள் தயாராக இருக்கிறாங்க. நாளைக்கு சனிக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் அவங்க வரமாட்டாங்க. நீங்கள் உங்களுடைய ஆவணங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்தந்த பூத்தில் அவரவர்கள் இருப்பார்கள், அங்கே போய் தான் இன்ஷா அல்லாஹ் கொடுக்க முடியும். அன்பானவர்களே, இந்த விஷயத்தில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசு ஒரு 1000 ரூபாய் இந்தந்த கார்டுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி அல்லது எல்லோருக்கும் உண்டு என்று அறிவிப்பு செய்தால் உனக்கு கிடைச்சிச்சான்னு விசாரிக்கிறோம். என் கண்ணுக்கு முன்னாடி அந்த 1000 ரூபாய் தருது. இந்த வாக்கு இருக்கிறது, வாக்காளர் அட்டையினுடைய மதிப்பு, அதனுடைய அருமை நமக்கு தெரியல. நாம் என்ன செய்யணும், நம்முடைய குடும்ப உறவுகளிடத்தில் நாம் கேட்கணும், நீங்கள் கொடுத்துட்டீங்களா, அதில் எல்லாம் சரியாக இருக்குதா, அதை எப்படி எழுதணும், எல்லாவற்றையும் நாம் என்ன செய்யணும், ஒவ்வொரு உறவுகளிடத்தில் நாம் விசாரிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. ஒன்று அதனுடைய மதிப்பு தெரியாமல் மக்கள் இருக்கிறாங்க, அல்லது அறியாமல் இருக்கிறாங்க, அல்லது விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க, அல்லது அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற அலட்சியத்தில் நம்மளுடைய உறவுகள் சொந்தங்கள் நம்முடைய தெருக்களில் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அன்பானவர்களை, ஒரு விழிப்புணர்வை நாம் தான் உருவாக்கணும். நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய தெருக்களில் இருப்பவர்களிடத்தில் ஒவ்வொருவர்களும் இன்ஷா அல்லாஹ் இதற்காக வேண்டி மெனக்கெடுங்கள். நான் முன்பு சொன்னதை போல ஒரு 1000ல் ஒரு 300-350 பேர் தான் என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. புதக்குடிக்கு 5 பூத்து, ஒரு பூத்துக்கு சுமார் 1000 பேர். பக்கத்தில் அரங்குடியில் 3,
அங்கே 1000 பேர் இல்லை, 700 800 பேர் தான் ஒவ்வொரு பூத்துலையும். அங்கே அதை விட மோசமாக இருக்குது. அன்பானவர்கள், நாம் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தற்காப்பும் என்பது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய அழகான ஒரு விஷயம். ரப்பின் மீது நம்பிக்கையும் அழுத்தமாக இருக்க வேண்டும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையிலும் நாம் துரிதமாக செயல்பட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் துனியாவிலும் ஆகிரத்திலும் நல் வாழ்க்கை வாழ்கின்ற நசீபையும் பாக்கியத்தையும் எனக்கும் உங்களுக்கும் உலக முஃமின்கள் முஸ்லிம்கள் நம் சந்ததிகள் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.